நம்மளுடைய செடிகளுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்றி சாகடிச்சிரும், இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய வச்சிருவோம். இந்த வீடியோவில் உங்களுடைய செடிகளுக்கு எப்படி ப்ராப்பராக தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய செடிகளை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் தண்ணி தேவையா அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம விரலை வச்சு டச் பண்ணி சாயிலை பார்க்கும்போது ட்ரையாக இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய பாட்ஸை லிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ தண்ணி ஊற்றலாம். அடுத்தது டீப் வாட்டரிங் மெத்தட். நிறைய பேர் செடிகளுக்கு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி இந்த மாதிரி ட்ரைன் ஆகி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக வரணும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் தண்ணி வேருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த மாதிரி தண்ணி ஊற்றலாம். இன்னொன்று இந்த மாதிரி பாட்டம் வாட்டரிங் மெத்தட். கீழே ஒரு ட்ரே வச்சுட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணி உங்களோட பிளான்ட்டை அதில் வைக்கும் போது வேணுங்கிற தண்ணியை அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நார்மலாக வச்சிடலாம். மூணாவது, எந்த டைமில் தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறது. உங்களுடைய செடிகள் நீங்கள் மார்னிங் தண்ணி ஊற்றும் போது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா மார்னிங் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது எக்ஸஸாக மாய்ஸ்சர் இருந்தது அப்படின்னா அது எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மத்தியானம் கடுமையான வெயிலிருந்து உங்களுடைய செடிகளில் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் காலையில் தண்ணி ஊற்றுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ரொம்ப வெயிலாக இருக்க டைமில் இந்த மாதிரி மிஸ்டிங் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டிங் பண்ணுறதை ஈவினிங் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த லீஃபில் ட்ராப்லெட்ஸ் போயிட்டு நைட் அது அப்படியே இருக்கும் காயாமல். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபங்கல் க்ரோத் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு காலையில் இல்லை மத்தியானம் மிஸ்டிங் பண்ணுங்கள். நைட் டைமில் மிஸ்டிங் பண்ணாதீங்க. அடுத்தது, உங்களுடைய வாட்டரிங் மெத்தடை ஷெட்யூல் பண்ணாதீங்க. சில பேர் 1 வீக் ஒன்ஸ் ஊற்றுறது, 4 நாளைக்கு ஒருக்க ஊற்றுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி செக் பண்ணிவிட்டு ட்ரையாக இருந்தால் மட்டும் ஊற்றுங்க, அதுவே போதும். சில செடிகள் கேக்டஸ் சக்யூலன்ஸ்க்குலாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஊற்றினா போதும். ஃபர்ன்ஸ் அந்த மாதிரியான ட்ராபிக்கல் பிளான்ஸ்க்கு சாயில் எப்பயுமே ஈரமாக இருக்கணும், காய விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கு அப்பப்போ ஈரமாக இருக்க மாதிரியே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இண்டோரில் வைக்கிற ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கெல்லாமே கொஞ்சம் தண்ணி நிறையா தேவைப்படும். பூக்கள் பூக்கும் போது அந்தந்த செடிகளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணிகள் ஊற்றணும். வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குளிர்காலங்களில் தண்ணி குறைவாக தான் செடிகளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஊற்றுங்க. இந்த மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் ஏஐ நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நிறைய தப்பான விஷயங்களுக்கு, சமூகத்தை சீர்குலைக்கிற மாதிரியான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஏஐ மூலியமாக பண்ணது. இந்த ஏஐ நம்மளுடைய கரியருக்காகவும் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்காகவும் நிறைய பயனுள்ள விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.